வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் நாணயம் தமிழ். நாணயம் தமிழ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாணயம் மற்றும் பணத்தாளரை பத்திய தகவல் வந்து தொடர்ச்சியா குடுத்துட்டு இருக்கோம். நெறைய ஒரு 80க்கும் 85க்கும் மேற்பட்ட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா வந்து நாணயங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்க கையில கிடைக்கிற ரேர் காயின வந்து கண்டிப்பா நீங்க வந்து அத பணமா மாத்த முடியும். ஸோ நாணயங்கள விக்கிறது அவ்வளவு ஈஸியான்னு கேட்டா, ஈஸி இல்லங்க. நாணயம் விக்கிறது கஷ்டம் தான். ஆனா ரேர் நாணயம் வச்சிருந்தீங்கன்னா, அத விக்கிறது ரொம்பவே ஈஸி. சரிங்களா? ஸோ ரேர் நாணயத்துக்கு தான் இங்க வேல்யூ. சாதாரண நாணயம் இந்த இப்ப பாருங்களேன். ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா நான் சொல்றேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க கையில இந்த மாரி ரேர் காயின் கிடைக்கும்போது எடுத்து வந்து உங்களுக்கு குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஒண்ணுமே இல்லங்க. ஒரு 2 பைசா 1965லேருந்து 1979 வரை அச்சிடப்பட்ட 1 கிராம் நாணயம். 1 கிராம் தான் இதோட எடை இருக்கும். அலுமினியம் சரிங்களா? அந்த அச்சிடப்பட்டது எல்லாமே அலுமினியம். அதனால எடை வந்து ரொம்பவே கம்மி. அதுல வந்து நீங்க பாருங்களேன். மேக்ஸிமம் 20, 50 இதுதான் இருக்கு. 2, 3 வருஷம் மட்டும் தான் கொஞ்சம் விலை. அதாவது இதுல எது விலை அதிகம்னா 1969வது ஆண்டு அச்சடிக்கப்பட்ட பாம்பே மின்ட் ரூ. 1000 அதே மாரி 1975ஆம் ஆண்டு அச்சடிக்கப்பட்ட கல்கத்தா மின்ட் ரூ. 300. ஃபர்ஸ்ட் இந்த மின்ட்ட பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். பாம்பே மின்ட்னா ஒரு சின்ன டைமண்ட் மார்க் இருக்கும் சரிங்களா? அடுத்து கல்கத்தா மின்ட்டுக்கு எந்த ஒரு அச்சிடுமே இருக்காது. ஹைதராபாத் மின்ட்னா ஸ்டார் இருக்கும். நொய்டா மின்ட்னா ஒரு பெரிய புள்ளி மாரி இருக்கும் சரிங்களா? அதுக்கு அடுத்து ஃபாரின் மின்ட்லாம் நெறைய இருக்கு. அத நம்ம போக போக பார்க்கலாம். ஃபாரின் மின்ட் இப்போ புழக்கத்துல பெருசா கிடையாது. 2வது ஃபாரின் மின்ட்ட பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, பெருசா ரேர் நாணயம்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம லோக்கல் மின்ட்ல தான் இருக்கும். அதுக்கடுத்து 75ல கல்கத்தா மின்ட் ரூ. 300யும் 79வது ஆண்டுல ஹைதராபாத் மின்ட் ரூ. 650 போட்டுருக்கு. அப்ப எத்தன வருஷம் நாணயம் அச்சிடப்பட்டிருக்கு பாருங்க. 65 டூ 79 கிட்டத்தட்ட 10, 14 வருஷம் அச்சிடப்பட்டிருக்கு. அதுல ஒரு 3 வருஷத்துல வந்து சில மின்ட் மட்டும் தான் வந்து ரேரு. ஸோ இந்த மாரி ரேர் நாணயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. இந்த 2 பைசாவோ, 10 பைசாலாம் பார்த்தீங்கன்னா, இத பத்தி விலை தெரியாதவங்க சும்மா அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாரி இடக்கடையில கொண்டு போய் போட்டுருவாங்க. அப்படி இல்லன்னா சும்மா இந்த வீட்ல பூஜை அறைகள்ல பார்த்தீங்கன்னா, அந்த 5 பைசா, 10 பைசா செல்லாதுன்னு சொல்லி அது ஒரு ஓரமா அப்படியே கிடக்கும். அந்த மாரி இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கும்போது இந்த மாரி ரேர் இயர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1969 பாம்பே மின்ட் ரூ. 1000 வர போகும்னு போட்டிருக்கு. பட் இது வந்து கண்டிஷன் நல்லா இருந்தா, மேபி கண்டிஷன் கம்மியா இருக்குன்னா, குறைஞ்ச விலை தான் போகும் நம்மள்ட்ட. சரிங்களா? ஸோ இந்த நாணயங்கள பொறுத்தவரை கண்டிஷன் புது வண்டி மாரி தான். புதுசா வண்டி எடுக்கிறோம்னா அதுக்கு நல்ல விலை. புது வண்டிக்கு இதுக்கு வந்து ரேட் அதிகம். அதே யூஸ்டு ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து விலை கம்மியா போகும். அதே மாரி நாணயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அதோட கண்டிஷன பொறுத்து தான் விலை. பட் அது எங்க விலை நிர்ணயமாகுதுன்னா, அது அச்சிடப்படுற எண்ணிக்கையை பொறுத்து விலை நிர்ணயமாகுது. அந்த மின்ட்ட பொறுத்து விலை நிர்ணயமாகுது. சரிங்களா? இயர மட்டுமே வச்சு நம்ம வந்து சில நாணயங்கள் வந்து வெறும் வருஷம் மட்டுமே அது வந்து விலை அதிகம். சில முக்காவாசி நாணயங்கள் மின்ட்ட வச்சு தான் அதோடைய விலை வந்து தீர்மானிக்கப்படுது. ஏன்னா, அது அச்சிட்ட மின்ட்ட வச்சு தான் அந்த நாணயத்த அடையாளத்த நம்ம படுத்த முடியும். ஸோ இந்த 3 வருஷம் எழுதி வச்சுக்கோங்க. 2 பைசான்னு போட்டுக்கோங்க. தகவல் வந்து நான் குடுக்குற தகவல தெளிவா எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்பப்போ நீங்க எடுத்து பார்க்கறது வீடியோ பார்க்கறதுக்கு பதிலா அந்த இத வந்து நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். 1975ல கல்கத்தா மின்ட் ரூ. 300. 1979ல ஹைதராபாத் மின்ட் ரூ. 650. சரிங்களா? ஸோ 2 பைசால ஒரு 3 ரேர் காயின் இருக்கு. இது போக இந்த 5 பைசா, 10 பைசா சீரிஸ் வந்து கொஞ்சம் தொடர்ச்சியா ஒரு 3, 4 வீடியோக்கள் வரும். ரெகுலரா வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய நேரத்த ஒதுக்கி நான் வந்து கண்டிப்பா வந்து நெறைய வீடியோஸ் வந்து இன்னும் வந்து இதுல அப்லோட் பண்றதுக்காக காத்திருக்கேன். ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னா, ஸோ அத வந்து நம்ம வெறும் புக்கு இருக்கு அப்படின்றதுக்காகவே நம்ம பண்ணிட முடியாது. ஸோ மார்க்கெட் நிலவரமும் அது தெரிஞ்சிருக்கணும். நம்ம டீலர்ஸ்ட்டயும் வந்து நம்ம பேசும்போது, அவங்க என்ன மாரியான ரேட்ட குடுக்குறாங்க, என்ன மாரி ரேட் எடுக்குறாங்க, இந்த மாரி தகவல நான் அப்பப்போ வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சர்க்குலேஷன்ல கிடைக்கிற காயின் வந்து ரேரு, ஸ்கேர் கிடைக்கிறத வந்து அந்த தகவல் மெயினா உங்களுக்கு கிடைக்கும். மனைவியோ, கணவனோ உங்க வீட்ல நீங்க பார்க்குறீங்கன்னா, உங்க வீட்ல இருக்க குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க கையில இந்த மாரி வீடியோ பார்க்கும்போது, அவங்க கையில நாணயம் கிடைச்சதுன்னா, அத அவங்க சேவ் பண்ணுவாங்க. சரிங்களா? நாணயத்த வந்து எடுத்தோனே சேல் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. உங்க கையில ஒரு ரேர் காயின் கிடைக்குது. ஆனா, அத நீங்க இன்னைக்கு வச்சிருக்கீங்கன்னா ஒரு ரேட்டு. அடுத்த வருஷம் வந்து அந்த நாணயத்த விக்கிறீங்கன்னா, அப்போ ஒரு ரேட்டு. சரிங்களா? அது வந்து நாணயத்த பொறுத்து தான் அந்த விலை வந்து மாறும். ஒரு சில நாணயம் அதே விலையெல்லாம் இருந்திருக்கு. ஒரு சில நாணயம் 2, 3 மடங்கெல்லாம் அதிகரிச்சிருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு நாணயம் சொல்றேன். 2007 பிளஸ் நாணயம் ரூ. 5 நாணயம். அந்த நாணயம் பார்த்தீங்கன்னா, ரூ. 600 இருந்துச்சு நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு அதனுடைய விலை வந்து ரொம்ப நாளாவே ஒரு ரூ. 600க்கே கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா விலை ஏறிருச்சு. ரூ. 600ல இருந்து ரூ. 5000 போயிருச்சு. ஸோ அப்ப பார்த்தீங்களா, அந்த நாணயம் எங்க இருக்கு? ரூ. 600 எங்க இருக்கு? ரூ. 5000 எங்க இருக்கு பாருங்க. ஒரு 10 நாணயம் யாராவது வாங்கி வச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதுல சரியான லாபம். ஸோ இந்த நாணயங்கள பொறுத்தவரைக்கும் இதுதான். அதோட விலை வந்து அதிகரிச்சுட்டு போகும். ஒரு சில நேரம் குறையவும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஒரு இப்போ
நாணயம் வாங்கி வச்சிருக்கவங்க நிறைய வச்சிருக்காங்கன்னா அவங்க டக்குன்னு அதை வித்துட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து மார்க்கெட்டில் அது கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதோடைய விலை குறையும் சரிங்களா. அதனால இந்த விலை கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். நம்ம கவனமாக கையாண்டுக்கணும். ஓகேவா நண்பர்களே. சரி, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் இந்த 10 20 பைசா 5 பைசா இதை பற்றின இந்த அலுமினிய நாணயங்களை பற்றிய தகவல் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச்.